ஆண்டியாக இருந்தாலும் சரிதான், ஆண்டவனாக இருந்தாலும் சரிதான். இங்கே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது. எல்லாருமே வந்து விமர்சனத்துக்கு உட்பட்டவர்கள் தான். அந்த வகையில் இன்றைக்கி ஒருத்தர் சிக்கி இருக்கிறாரு. அவர் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்தவர் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. இங்கே விமர்சனம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா யார் வேணாலும் வைக்கலாம். ஆனால் நாகரிகமாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி அம்மாவினுடைய உதவியாளராக இருந்தவர் தான் பூங்குன்றம் சங்கர்லிங்கம். அவர் வந்து அவருடைய முகநூல் பதிவில் பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து எங்களுக்கு இப்படியெல்லாம் அறிவுரை சொல்லுவாங்க, இப்படியெல்லாம் வந்து கட்சியை வழி நடத்தணும்னு சொல்லுவாங்க, இப்படியெல்லாம் நாங்கள் வேட்பாளர்களை தேர்வு செய்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொரு கூட்டணி வச்சா நம்ம வெற்றி பெறுவோம் சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு அம்மாவோடு அவர் இருந்த அந்த நினைவுகளை எல்லாமே வந்து பகிர்ந்து ஒரு வீடியோவாக வெளியிடுவார். எல்லாருமே வந்து பார்த்துருக்குறேன். ஆனால் இன்றைக்கி அவருடைய முகநூல் பக்கத்தில் போட்ட அந்த பதிவு பார்த்திங்கன்னா, அதிமுகவில் இருக்கக்கூடிய உண்மையான தொண்டர்களுடைய மனசை ரொம்ப பாதிச்சிருச்சுன்னு தான் சொல்லலாம். இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி ஒரு சுற்றுப்பயணம் போகிறாரு. அந்த சுற்றுப்பயணத்தில் அந்த எடுக்கப்பட்ட அந்த புகைப்படங்கள் எல்லாத்துலேயுமே வந்து போட்டு பேசும் படங்கள் அப்படின்னு சொல்லி போட்டு இன்றைக்கி அவருடைய முகநூல் பக்கத்தில் போட்டிருக்காங்க. எல்லாருமே வந்து இன்றைக்கி விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மாவினுடைய உதவியாளராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தான் யாருமே இதுவரையிலும் வந்து விமர்சனம் பண்ணாமல் இருந்தாங்க. அதுக்குன்னு ஒரு மரியாதை இருந்துச்சு. சிவபெருமான் கழுத்தில் பாம்பு இருந்துக்கிட்டு கருடனை பார்த்து கேட்டுச்சான், நீங்கள் சௌக்கியமா அப்படின்ட்டு. கருடன் வந்து சொன்னிச்சான், இருக்கிற இடத்துல இருக்கிறான், அதனால நீ சௌக்கியமாக தான் இருப்ப அப்படிங்கிற மாதிரி கருடன் வந்து சொன்னிச்சான். அதே மாதிரி கதை தான். அம்மா கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கெல்லாம் மரியாதை. கொஞ்சம் வெளியில் வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கான மரியாதை இல்லாமலே போயிடும். அதிமுக புரட்சி தலைவி அம்மா அவர் வந்து அவ்வளவு கட்டுக்கோப்பாக கொண்டு வந்தாங்க இல்லையா? அந்த இராணுவ கட்டுக்கோப்போடு கொண்டு வந்த இந்த கட்சி வந்து சீரழித்தது யார்? ஒற்றை தலைமைக்கு நான் தான் வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டது யார்? அப்படி ஒற்றை தலைமைக்கு வந்த எடப்பாடி பழனிசாமினால் இந்த அதிமுக இருப்பிடவாக போயிருச்சுல. அதில் இருந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ தேர்தல்கள் வந்து நடந்திருக்கு. அந்த தேர்தலெல்லாம் பார்த்தீங்கன்னா தோல்வியை மட்டுமே சந்திச்சிருக்கு. இப்படி அம்மா கட்டுக்கோப்பாக கொண்டு வந்த இந்த அதிமுகவை, இராணுவ கட்டுக்கோப்போடு கொண்டு வந்த இந்த அதிமுக இப்படி தோல்வியை சந்திக்குதே அப்படின்னு சொல்லி என்னைக்காவது ஒரு நாள் இவர் பூங்குன்றம் வந்து வருத்தப்பட்டிருப்பாரா? அப்படி வருத்தப்பட்டிருந்தால் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, ஓபிஎஸ்சியும் கூப்பிட்டு இபிஎஸ்சியும் கூப்பிட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சு அவர் பேசியிருப்பார். நம்மலாம் வந்து அம்மா இருந்த காலத்தில் இப்படியா இருந்தோம், ஏன் இப்படி பண்ணுறீங்க, நம்ம இப்படி பிரிஞ்சு இருக்கிறனால தான் வந்து நம்ம எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய எதிரி கட்சியாக இருக்கக்கூடிய திமுக வந்து வெற்றி பெறுது, இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி அந்த இணைப்புக்கான ஒரு முயற்சியை எடுத்தாரா அப்படின்னா, அதிமுக இணைப்புக்கான முயற்சி எந்த இடத்துலையுமே வந்து எடுக்கலை, தனியாக ஒதுங்கிட்டார். இருந்தாலுமே பூங்குன்றம் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா பிஜேபியினுடைய ஆதரவாளராக தான் அவர் வந்து இன்னும் வரைக்குமே வந்து இருக்கார். எடப்பாடி பழனிசாமிக்கு அப்பைக்கப்போ ஏதோ ஒரு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பார். நம்ம வந்து அதிகமாக வந்து விமர்சனம் பண்ணுறதில்ல. ஏன்னா நம்ம நேசித்த புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு வந்து இவர் வந்து உதவியாளராக இருந்துட்டாரே, இவர் எப்படி நம்ம விமர்சிக்கிறது அப்படின்னு அவர் போடுற அந்த முகநூல் பக்க பதிவுகள்லாம் பார்த்துட்டு நம்ம கடந்து போயிடுவோம். ஆனால் இன்றைக்கி போடுறது வந்து ஓப்பனாக வெளியில் தெரிஞ்சு போச்சு. பூங்குன்றனுடைய மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத, அந்த எண்ண ஓட்டத்தை ஓப்பனாக வந்து முகநூல் பக்கத்தில் தெளிவுபடுத்திட்டு போயிட்டார். நான் வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய ஆதரவாளர் தான் அப்படிங்கிறத தெளிவாக வந்து சொல்லிட்டு போயிட்டார். அதற்கு மேலேயும் நம்ம வந்து விமர்சனம் பண்ணாமல் இருந்தால் நம்மளாம் ஒரு அதிமுக தொண்டனாக இருப்பதற்கான தகுதியே கிடையாமல் போயிரு. இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமைக்கு ஆசைப்பட்டார். ஒற்றை தலைமைக்கு ஆசைப்பட்டு கட்சி இருப்பிடவாக பிளந்தது. சேலத்தில் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார், ஒற்றை தலைமை வந்து கற்பனை, ஒற்றை தலைமைனே பேசாதீங்க, அண்ணன் தம்பி மாதிரி நாங்கள் இரட்டை குழல் துப்பாக்கி மாதிரி செயல்படுறாங்க அப்படின்னு சொன்னார். அடுத்து ஒற்றை தலைமைக்கு ஆசைப்பட்டு அதற்கான வேலைகளை எல்லாத்தையுமே வந்து செஞ்சு முடித்தார். அதுக்கடுத்து வந்து வானகரத்தில் வந்து பொதுக்குழு கூட்டம் நடக்குது. பொதுக்குழு கூட்டத்தில் கிட்டத்தட்ட 21 தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றுறாங்க. அந்த 21 தீர்மானத்தையும் வந்து பொதுக்குழு கூட்டத்தில் வந்து அது சொல்லணும். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து இங்கேருந்து போகிறாங்க. 1 மணி நேரம் காக்க வச்சு எடப்பாடி பழனிசாமி என்னமோ வானத்தில் இருந்து வந்த தூதர் மாதிரி என்னமோ வரவேற்புகள்லாம் கொடுத்து அழித்து அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு வந்தாங்க. 21 தீர்மானத்தையும் இடது கையால் நிராகரிக்கிறோம் சொன்னவர் தான் சிவி சண்முகம். அதில் திமுகவை எதிர்த்துமே வந்து தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றியிருந்தார். அன்னைக்கு பொதுக்குழுவில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மீது பாட்டில் கொண்டு வீசுகிறாங்க.
ஒரு கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கார். அந்த ஒரு மேடையில் வந்து ஏறுறாரு. ஏறி பேச போகும்போது ஓபிஎஸ் ஒழிக அப்படின்னு சொல்கிற அளவுக்கும் அவர்களுடைய குடும்பங்களை பற்றி ஏசுகிற அளவுக்கும் தண்ணீர் பாட்டில் வீசுகிற அளவுக்கும் கொண்டு வந்து விட்ட ஒரு எடப்பாடி பழனிசாமி. அதை பார்த்து ரசிச்சார் பாருங்க எடப்பாடி பழனிசாமி. அன்னைக்கே அவர் தோற்று போயிட்டார். அவர் எந்திரிச்சு ஒரு கழகத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து இருக்கார். அவர் மேலே நீங்கள் எப்படி ஒரு பாட்டில் கொண்டு வீசலாம், அவர்கள் குடும்பத்தை பற்றி எப்படி நீங்கள் ஏசலாம் சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை கேட்டிருந்தா ஒரு நல்ல தலைமைன்னு ஒரு அர்த்தம். அவராக ஒரு தலைமை. எடப்பாடி பழனிசாமினால் என்ன முடிஞ்சது? தோல்வியை மட்டுமே தொண்டர்களுக்கு கொடுக்க முடிஞ்சதே தவிர வெற்றியை கொடுக்க முடியல. அதுக்கடுத்து ஒரு பொதுக்குழு கூட்டம் ஒன்று நடத்துகிறீங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து தலைமை கழகம் போகிறாங்க. எடப்பாடி பழனிசாமியினுடைய குண்டர்கள் வந்து இன்றைக்கி ரவுடிகள் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களோட தாக்குதல் நடத்துகிறாங்க. ஒரு கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் மீது இப்படி வந்து தாக்குதல் நடத்தணுமா? வானகரத்தில் அங்கே பொதுக்குழு நடக்கும்போது இங்கே தலைமை கழகத்தில் மாவட்ட செயலாளர்களுக்கு என்ன வேலை வந்தது? அதிமுகவுடைய அலுவலகத்தில் ஒரு கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் உள்ள நுழையக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ரவுடிகளையும் குண்டர்களையும் வச்சு தாக்குதல் நடத்தினவர் எடப்பாடி பழனிசாமி. அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? சரி, எடப்பாடி பழனிசாமி நீங்கள் வந்து ஒற்றை தலைமைக்கே வந்துட்டீங்க. நீங்கள் வந்து ஒற்றை பொதுச்செயலாளர் பதவிக்கு வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க. அந்த ஒரு பொதுக்குழு கூட்டி அந்த பொதுக்குழுவில் வந்து புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு வந்து நிரந்தரமாக ஒரு பொதுச்செயலாளர் பதவியை கொடுத்து கௌரவப்படுத்தி எல்லாரும் வந்து வாழ்கன்னு சொல்லி கோஷம் போட்டுட்டு அடுத்த பொதுக்குழுவிலேயே நீங்கள் வந்து அந்த பொதுச்செயலாளர் பதவியை அபகரித்த எடப்பாடி பழனிசாமி இப்போ உங்களுக்கு நல்லவராக போயிட்டாரா? என்றைக்குமே ஒன்று புரிஞ்சுக்குங்க, பொய்யை அழுத்தி அழுத்தி சொன்னால் அது உண்மையாயிரும் சொல்லி நினைக்கிறாங்க. என்னைக்காவது ஒரு நாள் வந்து உண்மை வந்து வெளிப்பட்டுரும். உண்மை வந்து தங்கம் மாதிரிங்க, ஆனால் பொய் வந்து தகரம் மாதிரி. தகரத்துக்கும் தங்கத்துக்கும் ஈடு வைக்க முடியுமா? முடியாதுல்ல. இன்றைக்கி பொதுச்செயலாளர் பதவி, அம்மாவனுடைய பொதுச்செயலாளர் பதவியை எடப்பாடி பழனிசாமி அபகரித்து வச்சுருக்காரு. கையில் இருக்கிற காசுகளை வச்சும் குண்டர்களை வச்சும் ரவுடிகளை வச்சும் இன்றைக்கி அபகரித்து வச்சுருக்கிறார். இதுக்கு பூங்குன்றம் வந்து என்ன பதில் சொல்ல போகிறாரு? சரி, நீங்கள் ஒற்றை தலைமைக்கே வந்துட்டீங்க. நீங்கள் வந்து இப்போ தேர்தலை சந்திக்கணும். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வந்தது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி டெபாசிட் வாங்குறதுக்கு 10 ரவுண்டு வரைக்கும் முக்க வேண்டியது இருந்துச்சு. 10வது ரவுண்டு தான் அவருக்கு டெபாசிட்டே கிடச்சது. அன்றைக்கி ஐயா ஓபிஎஸ் அவர்களும் விட்டு கொடுத்தாங்க, டிடிவி தினகரன் அவர்களும் விட்டு கொடுத்தாங்க. போட்ட வேட்பாளரில் வாபஸ் வாங்கினாங்க. அவரால் வெற்றி பெற முடிஞ்சா? முடியலை. அதுக்கடுத்து ஒரு இடைத்தேர்தல் வருது, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பார்த்தா அதிமுக போட்டியிடும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி போட்டியிட முடியல. நம்ம தலைமையில் நம்மளை முன்னிறுத்தி 10 தேர்தலில் நம்ம தோல்வியை சந்திச்சிட்டோம். 11வது தோல்வியை தவிர்க்கணுங்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை போட்டியிட மறுக்கிறார், புறக்கணிக்கிறார். அதுக்கு ஒரு நொண்டி சாக்கு சொன்னார் தெரியுமா? ஜனநாயக முறைப்படி நடத்தாது ஆளும் திமுக அப்படின்ட்டு. இதை எல்லா எதிர்கட்சிக்காரர்களும் சொல்கிறதான். அதிமுக ஆட்சி காலத்தில் திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது இப்படித்தான் சொல்லுவாங்க. நீங்கள் 62 எம்எல்ஏக்களோட இருந்துக்கிட்டு ஒரு பெரிய எதிர்கட்சியாக இருக்கிறீங்க. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக செய்யக்கூடிய அட்டூழியங்கள்லாம் மக்களில் கொண்டு போய் சேர்த்து நீங்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கணும். எடப்பாடி பழனிசாமியை ஒரு தோல்வியின் முகம்தான். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தன்னிச்சையாக நின்று தொடர் வெற்றிகளை கொடுத்துட்டு வந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி தொடர் தோல்விகளை கொடுத்துட்டு வர்றாரு. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் களத்தில் தன்னிச்சையாக நின்று போராடி அறுதி பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்சாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி நீங்கள் கூட்டணிக்கு வாங்க, நீங்கள் கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையாக கையேந்தி நிற்கார். அதிமுகவும் பிஜேபியும் 2024 பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சிருந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 இடங்களையாவது அதிமுக வந்து வெற்றி பெற்றிருக்கும். எடப்பாடி பழனிசாமியுடைய சுயநலம் இன்னைக்கு வந்து அதிமுக பூஜ்ஜியத்தில் இருக்குது. 7-8 இடங்களில் வந்து டெபாசிட் போகுது. 13-14 இடங்களில் வந்து 3வது இடம் 4வது இடம் போகுது. இப்படியே அதிமுகவை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து வளர்த்து வச்சு போனாங்க. எடப்பாடி பழனிசாமியினுடைய மிகப்பெரிய சாதனை என்னென்னா, துரோகத்தின் மூலம் அதிமுகவை பிளவுபடுத்தி நான் தான் ஒற்றை தலைமைக்கு வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டு இன்னைக்கு அதிமுகவை மெல்ல மெல்ல அழிச்சுக்கிட்டு இருக்காரு. அது பிஜேபியின் கைக்கு கொண்டு போய் சேர்க்கிறார். அதிமுகவினுடைய வாக்குகளை விக்கிரவாண்டி இடைத்தேர்தலாக இருக்கட்டும், இது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலாக இருக்கட்டும், 2024 பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், இந்த தேர்தல்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அதிமுகவினுடைய வாக்குகளை திமுகவுக்கு கொண்டு போய் சேர்த்தாரு. இன்னைக்கு அதிமுகவினுடைய வாக்குகளை பிஜேபிக்கு கொண்டு போய் சேர்க்க நினைக்கிறாரு. இவரா தலைமை?
கொஞ்சம் அதாவது கூட்டம் கூடின உடனே இவர் தான் ஆளுமை அப்படின்னு சொல்லி நினைக்கவே கூடாது. ஒரு தலைமையின் பின்னால் தொண்டர்கள் வந்து நிறைந்து இருந்தாங்கன்னா அவர் தான் வந்து ஆளுமை. இன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் அவருக்கு பின்னாடி தொண்டர்கள் நிறைந்து இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அம்மாவனுடைய காலத்தில் இருந்த அதிமுக தொண்டர்கள் 90% மேல் ஐயா ஓபிஎஸ் அவருக்கு பின்னாடி நிற்கிறாங்க. அதனால தான் ராமநாதபுரம் பாராளுமன்ற தேர்தலில் ஆளாக நின்று சுயேட்சை வேட்பாளராக அங்கே களத்தில் நின்று 33% 3 லட்சம் வாக்குகள் வந்து வாங்குறாங்க. அப்படின்னா யாருனால முடியும்? எடப்பாடி பழனிசாமி வந்து இது அவர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு எங்கள் சேலத்தில் நிற்க சொல்லுங்க, டெபாசிட் போயிடும். இப்போ பூங்குன்றன் அவர்கள் வந்து எந்த விதத்தில் அந்த போட்டோவை போட்டுட்டு இந்த பேசும் படம் அப்படின்னு சொல்லி போட்டாருன்னு தெரில. கூட்டம் கூடுனா பேசும் படம் கிடையாது. இன்னைக்கு வந்து யாரு கூடுனாலுமே வந்து கூட்டம் கூடுங்க. இன்றைக்கி வந்து வடிவேலு பேசினாலும், சந்தனம் பேசினாலும், யோகி பாபு பேசினாலும், ஏன் நானே ஒரு இடத்துல நின்று பேசினாலுமே கூட்டம் கூடும். அதுக்கு தேவை காசு. இப்போ கையில் 1 கோடி ரூபா இருந்துச்சுன்னா 10,000 பேரை கூட்ட முடியும். இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமிகிட்ட வலுவாக வந்து கையில் காசு இருக்குது. காசுகளை கொண்டாந்து கொடுக்குறாங்க, மக்கள்கிட்ட கொடுக்குறாங்க. ஒரு கூட்டத்தை கொண்டாந்து கூட்டுறாங்க. கூட்டத்தை காமிச்சு இதுதான் ஆளுமைன்னு சொல்லி நினைக்கிறது மிகப்பெரிய தவறு. அது ஒரு சோம்பேறித்தனமும் கூட. அந்த கூட்டம் எல்லாம் ஓட்டாக மாறுமானா எந்த காலத்துலையும் மாறாது. கூட்டம் வந்து ஓட்டாக மாறும் அப்படின்னா புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் காலத்தில் அது இருந்தது. எப்படின்னா மாற்றுக் கட்சியினரை வசியம் பண்ணக்கூடிய ஒரு ஆளுமை திறன் வந்து புரட்சித் தலைவி அம்மா அவர்கள்ட்ட இருந்துச்சு. எடப்பாடி பழனிசாமி கிட்ட என்ன இருக்குது? தொடர் தோல்வியில் கொடுத்துட்டு வர்றது மட்டும்தானே இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய விதியை எடப்பாடி பழனிசாமி மாற்றியிருக்கிறார். அதை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறாங்க என்னன்னே தெரியல. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வகுத்த அந்த விதியை ஒரு தொண்டன் தலைமை பொறுப்புக்கு வரலாம், ஒரு தொண்டன் தலைமையை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த விதியவே கொண்டு வந்தார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டாரு? 10 மாவட்ட சார்க வெளிமொழியே, 10 மாவட்ட சார்க முன்மொழியே, 5 வருடம் தலைமை கழக நிர்வாகியாக இருந்தால் மட்டும்தான் இன்றைக்கி அதிமுகவில் பொதுச்செயலாளர் பதவியாக போட்டியிட முடியும். யார் பொதுச்செயலாளர் பதவிக்கு போட்டியிட முடியும் பாருங்கள்? ஒரு தொண்டனுக்கு 10 மாவட்ட செயலாளர்கள் 10 முன்மொழி வாங்கலாம், வழிமொழி வாங்கலாம். இதுக்கெல்லாம் வந்து சாத்தியக்கூறு இருக்கா? அப்போ எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஒரு இடத்துலையும் வந்து திமுகவை எதிர்த்து பேசிட்டா உடனே வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை மாறிடுவாரா, புரட்சித் தலைவி அம்மா அவர்களாக மாறிடுவாரா? அப்போ பூங்குன்றன் அவர்களே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பிஜேபியினுடைய ஊதுகுரலாக தான் அவர் வந்து செயல்படுறாரு. ஏன்னா பிஜேபியோட எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சதுனால தான் இந்த மாதிரியான போட்டோக்கள்லாம் போட்டு பேசும் படங்கள் அப்படின்னு சொல்லி அவர் வந்து போடுறாரு. அது பேசும் படம் அல்ல, ஏசும் படம். அதிமுகவில் ஓபிஎஸ் இருந்தார்னா பிஜேபிகிட்ட கொண்டு போய் அதிமுகவை அடகு வச்சிருவாருன்னு சொன்னாங்க. அதிமுகவை பிஜேபியோட கூட்டணி வைக்க நிர்பந்திப்பாருன்னு சொன்னாங்க. தெளிவான முடிவு நம்மளால் இழுக்க முடியலன்னு சொன்னாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவு எடுத்து சாதிச்சிட்டாரு? இப்போ பிஜேபியோட கூட்டணி வச்சது யார்? இதையெல்லாம் வந்து பூங்குன்றன் அவர்கள் வந்து பார்க்க மாட்டாங்களா? முதல்ல நடுநிலையாக இருந்து பழகணும். நீங்கள் அம்மாவுடைய உதவியாளராக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். ஆனால் அதிமுகவை பொறுத்தளவில் நீங்களும் ஒரு சாதாரண தொண்டன் தான். நீங்கள் வந்து அம்மா கிட்ட நீங்கள் இருந்தீங்க, அரசியல் பாடம் வந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த அதிமுக பிளவு இப்படி பிளவுபட்டு கிடக்குதே, நம்ம எல்லாம் ஒன்று சேர்க்கணுமே சொல்லிவிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சி எடுத்துருந்துருக்கலாம். நீங்கள் எந்த விதமான முயற்சியுமே வந்து எடுக்கலையே. எந்த வித முயற்சியும் எடுக்காத உங்களை நாங்கள் ஏன் விமர்சனம் பண்ணக்கூடாது? உண்மையான எடப்பாடி பழனிசாமியினுடைய விசுவாசி அப்படிங்கிறத அவர் வந்து பூங்குன்றன் வந்து தெளிவாக வந்து அந்த பதிவின் மூலம் வந்து நிரூபிச்சிட்டாரு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வகுத்த விதி, புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய பொதுச்செயலாளர் பதவி, தொண்டர்களுடைய உரிமை, இது எல்லாத்தையும் அபகரித்த எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு வந்து அதிமுகனுடைய தலைமையாக இருக்காருன்னா எப்படி அதிமுக 2026 அம்மானுடைய ஆட்சியை அமைக்க முடியும்? நன்றி, வணக்கம்.